சொல்லி ஏதோ பெரிய ஊரத்தில் சொல்லி ஏதோ ஒரு நன்றியா ஒரு இது இருக்கும் சார். எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வந்தால் ஏதோ நல்லது பண்ணால். என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நாங்கள் ஊசி பின்னு ஊசி மணி அன்னகரு ஏர் பின்னு விற்கிறோம் சார். நாங்கள் வந்து பரம்பரையில் வந்து அப்படி பைக்கை சார் ஒரு அண்ணா இதை வந்து ஊக்கு பின்னு வாங்குறோம். இது கீச்சைன் விற்கிறாங்க, அன்னகரு விற்கிறாங்க, ஊக்கு விற்கிறாங்க. அதை விற்றுட்டு தான் பொழுப்பு பார்க்குறோம், நம்ம வவுத்து பொழுப்பு பார்க்குறோம். அதுக்கு மேலே எதுன்னு சொல்ல முடியல. நம்மளுக்குலாம் யாரெல்லாம் சொல்லுங்க. அதிகம் விற்கிறோம், ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது மாதிரி மணி விற்கிறோம். ஒரு மணி வந்துன்னு 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அது கம்பி வாங்கிட்டுன்னு 10 ரூபாய்க்கு விற்கிறோம். அது எப்போ விற்கணும், அது எப்போ வவுத்து பொழுப்புக்கு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 100 ரூபாவோ 200 ரூபாவோ 300 ரூபாவோ வீடு செலவு கூட பார்க்க முடியல. ஒரு கஞ்சி சோறு கூட ஆக்கி சரியாக சாப்பிட முடியல. அதை நான் செலவு பண்ணுறதுக்கு பார்க்கணுமா? நம்ம கொழும்பு சாமான் இதை சோறுக்கு 200-300 ரூபாய் ஆகுது. அது என்ன பண்ண முடியுது? வட்டி கூட கட்ட முடியல. அவ்வளோ வந்து கவர்மெண்ட் செய்யறோம். அவ்வளோ கஷ்டமா இருக்குது. ரொம்ப நொந்தாச்சுக்கினே இருக்கிறோம். வீடு வாசல் இல்ல, ஒரு பட்டம் இல்ல, ஒரு எதுன்னு இல்ல. ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு லோன் கூட சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்களாம் எங்க படிக்கிறாங்க? பசங்க எல்லாம் இங்க படிக்கிறாங்க. படிக்கிறாங்களா? ஃபுல்லா படிக்கிறாங்களா? படிக்கிறாங்க பசங்க எல்லாம் வந்து படிக்கிறாங்க. பசங்க எல்லாம் சரிம்மா.